CBSE member Abhay Kumar Srivastav, Sri Sanjay Mangal, Principal Chief Commissioner, Sri Madan Mohan Singh, Commissioner GST Puducherry, அதிகாரிகள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். புதிய பொலிவோடு சீரமைக்கப்பட்டு இருக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பழைய கலங்கரை விளக்க திறப்பு விழாவில் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். முதலில் இன்றைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மத்திய நீதி அமைச்சருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலங்கரை விளக்கம் வெறும் கட்டிடம் அல்ல, கடலில் பயணம் செய்த கணக்கில்லாத மாலுமிகளுக்கு வழிகாட்டி இருந்த ஒளி கோபுரம். புதுச்சேரியின் வரலாற்றை, அதன் கடல் சார்ந்த வாழ்வியல் மரபை பிரதிபலிக்கும் ஒரு சாட்சி. நம்முடைய முன்னோர்களின் அறிவு, திறமை, தொலைநோக்கு பார்வை இவற்றை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்திய வரலாற்றில் புதுச்சேரிக்கு என்ற ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது. பல நாடுகளில் இருந்த மக்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருகிறார்கள். இந்திய பண்பாட்டு மரபும் பிரெஞ்சு கலாச்சாரமும் ஒன்றாக சங்கமிக்கும் இடம் புதுச்சேரி. புதுச்சேரி என்று சொன்னாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது அதன் பிரெஞ்சு பாரம்பரியம், அழகிய கட்டிடக்கலை. ஆனால் புதுச்சேரியின் வரலாறு பிரெஞ்சு ஆட்சிக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டு முந்தைய ஒரு தொன்மையான வரலாறு இருக்கிறது. இந்த பகுதி சுமார் 2000 வருடத்துக்கு முன்பே உலக அளவில் கடல் வணிகத்தின் ஒரு மையமாக, துறைமுகமாக, நகரமாக இருந்தது. அரிக்கமேடு ஆராய்ச்சி சொல்கிறது, அங்கே கிடைத்த பொருள்கள் ரோம அரசுக்கும் அன்றைய தமிழ் நிலத்தின் ஒரு பகுதியாக இருந்த புதுச்சேரிக்கும் இடையில் நல்ல வணிக தொடர்பு இருந்ததை காட்டுகிறது. அப்படி தொடக்கத்தில் இருந்து கடல் நம்முடைய வரலாற்றின் ஒரு பகுதியாக, அடையாளமாக இருக்கிறது. கடலோடு புதுச்சேரிக்கு இருக்கும் உறவை தலைமுறையாக எடுத்து சொல்லும் சின்னமாக இந்த கலங்கரை விளக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புயல், மழை, இருள் போன்ற சவால்களை எதிர்கொண்ட கடல் பயணிகளுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் தந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பல தலைமுறைகளாக புதுச்சேரி அடையாளங்கள் ஒன்றாக இருந்த கலங்கரை விளக்கம் என்று புதுக்கப்பட்ட புதிய பொலிவோடு மக்களின் பார்வைக்கு அர்ப்பணிக்கப்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. When I repeat the word கலங்கரை விளக்கம், I am reminded of my young student days. There used to be a very famous Tamil movie called Kalangarai Vilakkam in black and white, and it had one of the best songs I've ever heard in my life. நம்முடைய வரலாற்றை, அடையாளத்தை மறந்து நாம் முன்னேற முடியாது. அதனால்தான் மத்திய அரசு பாரம்பரியத்தை பாதுகாப்பதை வளர்ச்சியின் ஒரு முக்கிய பகுதியாக நினைக்கிறது. மத்திய அரசின் உதவியோடு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் புதுச்சேரியில் இருக்கும் மேரி ஹால், கலவை கல்லூரி, வஉசி பள்ளி, பென்ஷனேட் பிரெஞ்சு பள்ளி, இன்னும் பல பாரம்பரிய கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புதுச்சேரி மக்கள் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலங்கரை விளக்கமும் அந்த பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்தை பெறும். Madam, it may be a very small initiative by the Finance Ministry, but it's a great contribution for the tourist attraction for Pondicherry State City. புதுச்சேரி ஒரு பாரம்பரிய சுற்றுலா தலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். கடற்கரை, பாரம்பரிய கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் இவையெல்லாம் புதுச்சேரியின் ஒரு சிறப்பு. இந்த அரிய பாரம்பரிய சின்னத்தை, அதன் வரலாற்று தன்மையை பாதிக்காமல் மிகுந்த கவனத்தோடு புதுப்பித்த GST நிர்வாகம், எக்ஸ்பர்ட்ஸ், என்ஜினியர்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் இன்டாக் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும், புதுச்சேரியின் பாரம்பரியத்தை நேசிக்கும் ஒரு குடிமகனாக
என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.